சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் சர்வதேச போலீசாரூடாக விடுக்கப்பட்ட பிடியாணை மூலம் பிலிப்பைன்ஸின் முன்னாள் ஜனாதிபதி ஹாங்காங்கிலிருந்து பிலிப்பைன்ஸின் மணிலா விமான நிலையத்துக்கு வருகை தந்தபோது கைது செய்யப்பட்டிருந்தார். 2016 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையான காலப்பகுதியில் பிலிப்பைன்ஸின் ஜனாதிபதியாக ராட்ரிகோ டுடேர்டே செயற்பட்டார். அவரது ஆட்சிக் காலத்தில் போதைப்பொருள் கடத்தற்காரர்கள், போதைப்பொருள் பயன்பாட்டாளர்களை தேடி சுற்றிவளைப்புகள் நடத்தப்பட்டன. இந்த சுற்றிவளைப்புகளின் போது எந்தவொரு முறையான நடவடிக்கைகளுமின்றி ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரொட்ரிகோ மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இந்த சுற்றிவளைப்புகளின் போது முன்னாள் ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் 30,000க்கும் மேற்பட்டோர் கொலை செய்யப்பட்டதாக கார்டியன் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த காலத்தில் எது நடந்திருந்தாலும் அதனை நான் பொறுப்புடன் ஏற்றுக்கொள்கின்றேன். அதற்கான சட்ட நடவடிக்கை செயற்பாடுகளுக்காக நான் முன்னிற்பேன். இது ஒரு நீண்ட சட்ட செயற்பாடாக இருக்கும். என் விதி அப்படி என்றால் அதுவே நடக்கும். நன்றி. 79 வயதான ராட்ரிகோ டுடேர்டே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜரான முதல் ஆசியாவின் முன்னாள் தலைவராவார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக டுடேர்டே நெதர்லாந்துக்கு அனுப்பப்பட்டுள்ளார்.